ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உள்ள பயிற்சி நூலில் உள்ள 2வது பாடம் எண்கள். மணிகளை எண்ணி எழுதுக. கொடுத்துருக்கிற மணிகளை நம்ம எண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 26, மீதி நம்ம எண்ணி எழுத போகிறோம் 47. அதாவது 4 10 10கள் கொண்ட மணி சரங்கள் இருக்குது, அதனால் 40. அப்புறமா தனியாக 7 மணிகள் இருக்குது, 47. அடுத்தது பாருங்கள் 56. அடுத்தது 105. அடுத்தது பாருங்கள் 351. அடுத்தது எண்ணிற்கேற்ப மணிகளை வரைக. அவங்க கொடுத்துருக்குற எண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மணிகள் வரைய போகிறீங்க. ஒரு 100 கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல 1 மணி, அடுத்தது 7 மணி, அதுக்கப்புறமா 4 மணிகள் வரையணும். அடுத்தது 208. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல 2 மணிகள், அதாவது 100கள் 2, அப்புறமா 10கள் எதுவுமே கொடுக்கல, 1கள் 8 கொடுத்துருக்காங்க, அப்போது 8 மணிகள். அடுத்தது பாருங்கள் 310 கொடுத்துருக்காங்க. அப்போது 100களில் 3 மணியும், 10களில் ஒரே ஒரு மணியும், 1கள் எதுவுமே கொடுக்கல, அதனால் அதில் வரைய வேணாம். அடுத்தது பாருங்கள் 389 கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் 3 100கள் இடத்துல 3 வரையணும். அதுக்கப்புறமா 10கள் இடத்துல 8 மணிகளும், 1கள் இடத்துல 9 மணிகளும் வரையணும். அதுக்கப்புறமா 690 கொடுத்துருக்காங்க. அப்போது 6 100களும் 9 10களும், 1கள் 0னால அதில் வரைய வேணாம். அதுக்கப்புறமா 1000 கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் 1000களில் ஒரே ஒரு மணி வரைஞ்சா போதும். அடுத்த பக்கம் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. கொடுத்துருக்கிறதுல மணிகள் குறிக்கும் எண். விடை ஆப்ஷன் அ 4000. அடுத்தது 2வது பாருங்கள், 999க்கு அடுத்த எண்ணை குறிக்கும் ஆணிமணி சட்டம். விடை ஆப்ஷன் ஆ 999க்கு அடுத்தது என்னது? 1000. அப்போது அதை குறிக்கிறது ஆப்ஷன் ஆ. அடுத்தது 3வது பாருங்கள், 4000 5000 6000 டேஷ் 8000. இதில் விடுபட்டுள்ள எண் எது? விடை ஆப்ஷன் இ 7000. 4வது கேள்வி, மிக சிறிய 4 இலக்க எண் டேஷ். விடை ஆப்ஷன் ஆ 1000. அடுத்தது 5வது கேள்வி, 1999க்கு அடுத்து வரும் எண் டேஷ். விடை ஆப்ஷன் இ 2000. அடுத்தது பாருங்கள், எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புக. அவங்க கொடுத்துருக்குற எண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மணி சட்டத்தில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இடமதிப்பும் மதிப்பும் எழுத போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 138. அப்போது 100களில் 1 1 மணி வரையணும், 10களில் 3 மணி வரையணும், 1களில் 8 மணிகள் வரையணும். இப்போ 3இன் இடமதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை 10கள். 3இன் மதிப்பு 30. அதுக்கப்புறமா 243 கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் 100களில் 2 மணிகள் வரையணும், 10களில் 4 மணிகள் வரையணும், 1களில் 3 மணிகள் வரையணும். அப்புறமா பாருங்கள் 3இன் இடமதிப்பு 1கள், 3இன் மதிப்பு என்னது? 3. அடுத்தது 364 கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் 100களில் 3 மணிகளும், 10களில் 6 மணிகளும், 1களில் 4 மணிகளும் வரையணும். அதுக்கப்புறமா பாருங்கள் 3இன் இடமதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை 100கள். 3இன் மதிப்பு 300. அடுத்த பக்கம் பாருங்கள், சரியானதை வண்ணமிடுக. முதல் கேள்வி பாருங்கள், 189 8இன் இடமதிப்பு. விடை 10கள். அடுத்தது 356 6இன் இடமதிப்பு 1கள். அப்போ 1களை கலர் பண்ணிக்கோங்க.
அடுத்து 3வது கேள்வி பாருங்க. 514 5இன் இடமதிப்பு 100கள். அப்போ 100களை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 729 7இன் மதிப்பு 700. அப்போது 700 கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 189 8இன் மதிப்பு 80. அப்போது 80 கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், விடை அளி. முதல் கேள்வி 2138. இதில் 3இன் இடமதிப்பு டேஷ். விடை 30. ரெண்டாவது கேள்வி பாருங்க. 1379. இதில் அதிக மதிப்பு கொண்ட லெக்கம். விடை 1. அடுத்தது 3வது கேள்வி 4156. இதில் 4இன் இடமதிப்பு டேஷ். விடை 4000. அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. 9876. இதில் 9இன் மதிப்பு டேஷ். விடை 9000. அடுத்த கேள்வி பாருங்க. 5154. இதில் 5இன் மதிப்புகளுக்கிடையேயான வேறுபாடு டேஷ். விடை 4950. அதாவது 5000லிருந்து 50 கழிக்கணும். அடுத்த பக்கம் பாருங்க. பேருந்துகளில் உள்ள வழித்தட எண்ணை விரித்து எழுதி என் பெயரை எழுதுக. அதாவது அந்த பேருந்தில் 95 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை விரித்து அவங்க 90 கூட்டல் 5 அப்படின்னு எழுதிட்டு 95 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 127 எழுதுங்க பார்க்கலாம். 100 கூட்டல் 20 கூட்டல் 7 127. அடுத்தது 150 எப்படி பிரிக்கலாம்? 100 கூட்டல் 50 கூட்டல் 0, அதை 150 அப்படின்னு சொல்லி என் பெயரையும் எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறமா 250 வந்து 200 கூட்டல் 50 கூட்டல் 0 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறமா 250 அப்படின்னு சொல்லிட்டு அதோட என் பெயரும் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, விடையளி. 1வது கேள்வி, அவங்க கொடுத்துருக்கிற மணிகள் வந்து மணிகள் குறிப்பிடும் எண்ணின் விரிவாக்க வடிவம். விடை ஆப்ஷன் இ 400 கூட்டல் 6. அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. 657 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் டேஷ். விடை ஆப்ஷன் இ 600 கூட்டல் 50 கூட்டல் 7. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. 909 இதன் எண்ணூறு. விடை ஆப்ஷன் ஆ 909. அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. 600 கூட்டல் 6 இதன் திட்ட வடிவம். ஆப்ஷன் அ 606. அடுத்தது 5வது கேள்வி 875 விரிவாக்க வடிவம். ஆப்ஷன் இ 800 கூட்டல் 70 கூட்டல் 5. அடுத்த பக்கம் பாருங்க. சரியான விடைக்கு நிழலிடுக. முதல் கேள்வி 1357 இவ்வாறும் எழுதலாம். விடை 100 கூட்டல் 300 கூட்டல் 50 கூட்டல் 7. அதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி, கீழ்காணும் மணிகள் குறிப்பிடும் எண் டேஷ். விடை 2376. அதை வந்து நிழலிட்டுக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி, ஆணிமணி சட்டம் குறிப்பிடும் என் பெயர் டேஷ். விடை 3012. அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. 6788 இதன் எண் ஒரு டேஷ். விடை 6788. அடுத்தது 5வது கேள்வி, நூறுகள் இடமதிப்பில் 3 என்ற இலக்கம் இடம்பெற்றுள்ள எண் டேஷ். விடை 2305. அடுத்தது 6வது கேள்வி, வருண் காசோலையில் எழுத்தால் எழுத வேண்டிய தொகை எது? விடை 5775. அடுத்த பக்கம் பாருங்க.
எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. அவங்க கொடுத்துருக்குற எண்ணை ஏறு வரிசையில் எழுதியிருக்காங்க முதல்ல, அதுக்கப்புறமா இறங்கு வரிசையில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மீதி கொடுத்துருக்குற 3ஐயும் நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்க. அவங்க கொடுத்துருக்குற எண்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்தி எழுதணும். அதுக்கப்புறமா அது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண் வரைக்கும் எழுதிக்கோங்க. இது இறங்கு வரிசை, அதனால் இறங்கு வரிசை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க. விடை ஏறு வரிசை, அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெருசுலேருந்து சின்னது எழுதுங்க. எழுதிட்டு இது இறங்கு வரிசைன்றனால இறங்கு வரிசை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏறு வரிசையை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 990, 1000, 4100, 5001 இந்த எண்கள் அமைந்துள்ள வரிசை. விடை ஆப்ஷன் அ ஏறு வரிசை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, 1089, 1098 சரியான குறியீடு ஆப்ஷன் ஆ. அதை டிக் பண்ணிவிட்டு அந்த 1098 அந்த சைடு வாய் விரிஞ்சிருக்கிற மாதிரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள், 959 லெஸ் தென் 1025 லெஸ் தென் டேஷ் லெஸ் தென் 3500 இவ்வரிசையில் விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் இ 1310. அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள், 5209 இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிக பெரிய 4 இலக்க எண் எது? ஆப்ஷன் இ 9520. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் இறங்கு வரிசையில் உள்ள எண் வரிசையை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஆ 1716, 1564, 1201 அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, முனைகள் இல்லாத முப்பரிமாண உருவம் எது? விடை ஆப்ஷன் இ உருளை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஒரு கொடை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதன் கண்ணாடி பிம்பத்தை டிக் செய்க. இதோட கண்ணாடி பிம்பம் என்னது? ஆப்ஷன் இ, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மூன்றாவது கேள்வி, 257 என்ற எண்ணை இவ்வாறு எழுதலாம். விடை ஆப்ஷன் இ 200 கூட்டல் 50 கூட்டல் 7. அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள், 451 என்ற எண்ணில் வண்ணமிடப்பட்ட இலக்கத்தின் முகப்பதிப்பு இடப்பதிப்பு. 4 வண்ணமிட்டிருக்காங்க. விடை 4 நூறுகள். அடுத்தது ஆப்ஷன் இ சரியா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்கள், எந்த முப்பரிமாண உருவத்தின் அடித்தள வடிவம் செவ்வகம் ஆகும்? விடை ஆப்ஷன் ஆ கன செவ்வகம். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பொம்மையின் அரை சுழற்சி எது? கொடுத்துருக்கிற பொம்மையை நம்ம அரை சுழற்சி செஞ்சோன்னா என்ன வரும்? ஆப்ஷன் ஆ, அதை டிக் பண்ணிக்கோங்க. தலைகீழாக இருக்கும். சரியா? அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்கள், கீழ்காணும் எழுத்துகளில் அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறாத எழுத்து எது? நம்ம அரை சுழற்சி செஞ்சாலும் மாறாத இது விடை ஆப்ஷன் அ என். அந்த எழுத்து தான் மாறாது. அடுத்த பக்கம் பாருங்கள், 701, 171, 107, 710 இவற்றை ஏறு வரிசைப்படுத்தினால் கிடைப்பது டேஷ். இதை ஏறு வரிசையில் எழுதணும்னா என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் இ, அதை டிக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள்,
586இன் எண் பெயர். விடை ஆப்ஷன் இ 586. அடுத்தது 10வது கேள்வி பாருங்க. 1029இல் அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எது? விடை ஆப்ஷன் அ 1. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 11வது கேள்வி பாருங்க. அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்ட வடிவம் எது? விடை ஆப்ஷன் இ வட்டம். அடுத்த கேள்வி பாருங்க. செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து எது? விடை ஆப்ஷன் இ எஃப். அடுத்தது 13வது கேள்வி பாருங்க. 3030 இதன் எண் உரு? ஆப்ஷன் இ அதுதான் 3030 அப்படி தானே? அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 14வது கேள்வி. விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. 89 710 -1005. விடை 999 ஆப்ஷன் அ. அதை டிக் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது 15வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றில் எது சரியானது அல்ல? விடை ஆப்ஷன் ஆ 6392. இதில் 6இன் இடமதிப்பு ஒன்றுகள். இதுதான் தவறானது. அப்போ இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க. பின் வரும் வினாக்களுக்கு விடையளி. 16வது கேள்வி. ஏ என்ற எழுத்தில் அமையாத கோணம் டேஷ். விடை ஆப்ஷன் அ செங்கோணம். அடுத்த பக்கம் பாருங்க. 17வது கேள்வி. 2 என்று எண்ணிடப்பட்டுள்ள முப்பரிமாண உருவத்தின் வலையமைப்பை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் அ. அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 18வது கேள்வி. உருளைக்கு பொருத்தமான பண்பை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் இ முனைகள் இல்லை. அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. தவறான தெரிவு எது? இதில் எது தவறானது? விடை ஆப்ஷன் இ. அடுத்தது 20வது கேள்வி. நூறுகள் இடமதிப்பில் 5 இடம்பெற்றுள்ள எண் எது? விடை ஆப்ஷன் இ 6538. இது சரியான விடை. அடுத்தது விடைத்தாள் பாருங்கள். இவ்வளோ நேரமும் நம்ம இந்த 20 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் எழுதுனீங்க இல்லையா? அந்த ஆன்சர் ஆப்ஷனை இதில் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.